வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே, யூடியூப் நேயர்களே, இந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கடகலக்கணம் உதாரண ஜாதகங்களை பார்த்து கொண்டுள்ளோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு பிரசாத், குருவே துணை, குருவே சரணம், குருவே நமக. அஸ்ட்ரோ மணிஷ் 30வது பகுதியாக நாம் கிருபானந்த வாரியார் சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவருடைய ஜாதகம், கடகலக்கணம் மற்றும் துலா ராசி பற்றி நாம் இந்த உதாரண ஜாதக பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இவர் சுவாதி நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், ராசி அதிபதி சுக்கிரன், நட்சத்திர அதிபதி ராகுவுக்கு நட்புனால் இவருடைய வாழ்நாள் சிறப்பாக அமைந்து இருக்கும். மேலும் இந்த கடக லக்கணத்தில் ராகு மற்றும் செவ்வாய் புதன் இடம்பெற்றுள்ளார். இதில் ராகு பகை மற்றும் புதன் பகை பெறுகிறார். இந்த இடத்தில் செவ்வாய் நீச்சமடைகிறார். அடுத்தபடியாக சுக்கிரன் கன்னியில் நீச்சமடைகிறார். சூரியன் ஆட்சி பெறுகிறார். மற்றும் கடக லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெறுகிறார். 7ல் கேது, லக்னத்திலும் 7லும் கேது, ராகு கேது உள்ளவர்களை பற்றி நாம் பெரியவரை பற்றி அதை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டாம். மேலும் இந்த 7, 8 பற்றி நாம் வயதில் மூத்த மற்றும் இந்த ஒரு ஆன்மீக பெரியவரை பற்றி நாம் இந்த பகுதியை நாம் பார்க்க வேண்டாம். கடக லக்கணத்தை மட்டுமே பிரதானமாக எடுத்து லக்கணத்தில் அடுத்தபடியாக ராகு செவ்வாய் புதனுடைய கூட்டு சிறப்பு அவ்வளோ. செவ்வாய் எங்கே இருப்பினும் அந்த கடக லக்கணத்திற்கு குருவும் செவ்வாய் ஆனவர் யோகாதிபதி. அடுத்தபடியாக 11ஆம் பாதகாதிபதி சுக்கிரன் இந்த இடத்தில் 3ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்து விடுகிறார். யோகாதிபதி குருவும் 12ல் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பு என்று நம்முடைய பெரியவர்கள் கூறிக்கொண்டுள்ளார்கள். 2ஆம் பாவத்தை பற்றி நாம் இங்கு பார்ப்போம். 2ஆம் பாவம் பலம் பெற்று உள்ளது. சூரியன் அந்த இடத்தில் ஆட்சி பெற்றுள்ளார். சிற ராசிகளான சிம்மம், விருச்சிகம், கும்பம், ரிஷபம். இதில் சிம்மம் சூரியன் ஆட்சி பெற்று உள்ளது. பலன்களை பார்க்கும்போது நீண்ட ஆயுள், நல்ல அறிவு, நல்ல வாக்கு திறமை தவிர பிறர் பொருள், அதாவது வீடு, மனை, பூமி, செல்வம் இவரை அடையும். சமூக அந்தஸ்து சிறப்பாக அமையும். அரசு ஆதரவு இருக்கும். வித்தை அனைத்திலும் சிறப்பாக இருக்கும். தெய்வ பக்தி, ஆன்மீகம் சிறப்புகள், சரளமாக பேச்சாற்றல், கவர்ச்சியான பேச்சாற்றல். அடுத்தபடியாக நாம் புதன் 3, 12க்குரிய புதன் லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 அமைந்து உள்ளவர்களுக்கு இவருக்கு செவ்வாயுடன் ராகுவுடன் அமைந்து புதன் இணைந்துள்ளது ஜோதிட ஞானம். மேலும் இவையெல்லாம் இருந்தாலும் 5ஆம் அதிபதியான செவ்வாய் இவருக்கு லக்கணத்தை அமைந்துள்ளது. பூர்வ புண்ணிய சனாதிபதி. இவர் பூர்வ புண்ணியம் இருந்தால்தான் இதை சிறப்பாக அமையும். 5ஆம் உள்ள செவ்வாயானவர் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இவருக்கு உண்டு. தான தர்மங்களில் சிறப்பாக இருக்கும். பூரண நீண்ட ஆயுள். 8ல் சனி உள்ளதும், அது இல்லாமல் குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை மற்றும் சனியை பார்ப்பது பூரண நீண்ட ஆயுள். அடுத்தபடியாக அந்த வாக்கு ஸ்தானத்தை பற்றி நாம் பார்த்தோம். அந்த வகையில் கேள்வி செல்வம், கற்றலில் கேட்டலே நன்று, அனுபவ படிப்பு, பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது, ஏட்டு சுரகாய் கறிக்கு உதவாது, நிழல் கிரகங்கள் ராகு கேதுகள் தனித்து கடகம் மற்றும் மகரம் இருப்பது சிறப்பு. பள்ளி படிப்பை விட கேள்வி ஞானம் படிப்பையும், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் 3 வேதங்களையும் சாத்வீக வேதங்களை கடகத்தில் திருப்பார்கடலில் கேதுவின் ஆதிக்கத்திலும் துர்தேவதை வசையும் வேதமாகிய அதர்வண மந்திரங்கள், மாந்திரீகம், பில்லி சூனியம் போன்ற வேதங்களான அதர்வண வேதத்தை மகர லக்கணத்தில் ராகு இருந்து அதுக்கு காவலாக
இந்த வரலாறு தெரியும். ராகு கேது பற்றிய வரலாறு அனைவரும் அறிந்தது. மேலும் இந்த வகையில் ராகு கேதுக்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் இந்த பலன்கள் சிறப்பாக நடக்கும். கல்வி, அறிவு, ஞானம் சிறப்பாக அமையும். பொருள் வளம் சிறப்பாக அமையாது. கல்வி, அறிவு, ஞானம் சிறப்பாக பரிவர்த்தனையான தனித்து ராகு யோகமே. மேலும் இதற்கு உதாரணமாக வடலூர் ஜோதி ராமலிங்க வள்ளலார் ஜாதகம் உதாரணமாகும். மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்காத குருவின்றி BOL படித்த தமிழ் புலமை பெற்ற புலவர்கள் கூட தெரியாத தொகுக்க முடியாத நூல்களை ஏற்றி திருஅற்பா போன்ற நூல்களை நமக்கு தந்து அருளி சென்றுள்ளார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் சிதம்பரம் அருகே வடலூரில் ஜோதி ராமலிங்க வள்ளலார் வசித்து அங்கு உடைய அதாவது தீயில் அவருடைய தைப்பூசம் அன்று அவருடைய சிறப்பான ஒரு அவர் அணையா விளக்கு மற்றும் அன்னதானங்கள் நடைபெற்று கொண்டுள்ளது. கடகத்தில் கேதுவுடன் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளார். இந்த கிருபானந்த அவருடைய ஜாதகத்தில் மீனலக்கணம் மற்றும் துலாம் ராசி புதன் வடலூர் ஜோதி ராமலிங்க வள்ளலாருக்கு கூறுகிறோம். மேலும் இந்த புதன் மிதுனத்தில் குருவும் கன்னியில் சூரியனும் அமைந்து உள்ளார்கள். சுக்கிரன் இவருக்கும் நீச்சம். இருவருக்கும் கன்னியில் சுக்கிரன் நீச்சம். இருவருக்குமே துலாம் ராசி. மிதுனம் புதன் வீட்டில் இருவருக்குமே குரு. பள்ளிக்கு செல்லாத திருமுருக கிருபானந்த வாரியார் மற்றும் சைவ மதத்திற்கு ஒரு கல் தூண் என்று கூறினால் மிகையாகாது. இவருக்கு இணையாக வடலூர் ஜோதி ராமலிங்க வள்ளலாரும் அவர் மீன லக்கணம் ஆகும். துலாம் ராசி ஆகும். இவருக்கும் அவருக்கும் சில ஒற்றுமைகள், அதாவது ராகு கேது ராகு கடகத்திலும் மகரத்திலும் அமைந்துள்ளது. இவருக்கு ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும் அவருக்கு இறைந்துள்ளது. ஆனால் முருகானந்த வாரியாருக்கு ராகுவும் புதனும் செவ்வாயும் இணைந்து உள்ளது. சிறப்பு ஆகும். இதனுடைய சிறப்புகளை நாம் இங்கு காண்கிறோம். இந்த வகையில் கடக இலக்கணத்தை பற்றி நாம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து உலகெங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளுக்கும் மஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு தொடர்ந்து பயன் அடைய யாம் பெற்ற என்பதை வயம் பெறவும் யாம் பெற்ற துயரங்களை வயம் பெய்யக்கூடாது என்ற ஒரு தேடலில் இந்த பதிவுகளை நான் தங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டு உள்ளேன். உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளுக்கு எம்மை தொடர்பு கொண்டால் என்னால் எமது கற்றது கைமண்ணளவு கல்லாத உலகளவு பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறிவேன் இலக்கணமும் நான் அறியேன். எனவே எனதுடைய அறிவை ஞானத்தை கொண்டு உங்களுக்கு என்னால் சிறந்த முறையில் வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த நாள் இனிய நாளாக உங்களை வாழ்த்தி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். கடக இலக்கண உதாரண ஜாதகங்களை தொடர்ந்து நாம் இந்த பதிவுகளில் நாம் பார்த்து கொண்டுள்ளோம். அதனுடைய சிறப்பான உங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும். வாழ்க வளமுடன்.